இறந்த நாள்லனே வந்து எதர்ச்சியா தான் வந்து எங்க வீட்ல வந்து நான் ஃபோன் பண்ணி செல்லம் குடுத்து, வீட்ல வந்து எந்த ஒரு வேலையுமே வந்து நான் செய்ய 64 வயசுல வந்து இது கேன்சர்ன்றது வந்து ஸ்டார்ட் ஆனது. தவறான வந்து ஒரு விழிப்புணர்வா தான் இருந்தது. நோட் பண்ணிக்கங்க. அந்த 10,000 நான் குடுத்தத எங்க அப்பா அந்த பேக்கிங் டாக்டர் வந்து எங்க அப்பாவ பார்த்துட்டு சொல்றாரு, "கேன்சர் வந்து எல்லா இடத்துலயுமே வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு" அப்படின்னு. பேசுறாரு, நடக்குறாரு. சாப்பாடு மட்டும் கொஞ்சம் வந்து எடுத்துக்கிட்டாருன்னா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். நாங்க எங்க அப்பாட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். சொல்றான், "இந்த மாரி வந்து அப்பா இறந்துட்டாரு" அப்படின்னு எனக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. நல்லா இருக்கிற மனுஷன் முன்னாடி நான் பால்கனியிலேருந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன். இருக்கும்போது நம்ம அப்பா இல்ல அப்படின்றது எவ்வளோ வருத்தமான ஒரு விஷயம். எ எப்படி சொல்றது? ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, எங்கள் அப்பாவுடைய நினைவு நாள் 3ஆம் ஆண்டு. இன்னைக்கு தான் வந்து ஐயர்கிட்ட கேட்டு வந்து திதி கொடுத்துருக்காங்க. 2 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து கோவிலில் தான் திதி கொடுத்தாங்க. இந்த வருஷம் வந்து எங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா வந்து வீட்லேயே வந்து ஐயரை வச்சு வந்து திதி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் அப்பா இறந்தது பார்த்தீங்கன்னா வந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி. பட் வந்து அந்த இறந்த நாள்லனே வந்து வருஷம் வராது. தமிழ் இது பிரகாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி வரும் அப்படின்னாங்க. திதி அந்த இதில் தான் வந்து நம்ம கரெக்டாக வந்து கணக்கு பண்ணியிருக்கணுவாங்க அப்படின்னு வந்து ஐயர் வந்து சொல்லியிருந்தாரு. அது பிரகாரம் வந்து இன்னைக்கு தான் எங்கள் அப்பாவுக்கு வந்து 3ஆம் ஆண்டு நினைவு நாள். அது பிரகாரம் வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அண்ணன் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அங்கே இல்லை. எங்கள் அப்பாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ன தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து நான் வந்து என்னால் வந்து என்ன முடிஞ்சதோ அதை வச்சு வந்து நான் இன்னைக்கு வந்து எங்கள் அப்பாவுக்காக வந்து சாமி கும்பிட போகிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆகஸ்ட் 3ஆம் தேதி தான் வந்து எங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி வந்து ஏதாவது சமைச்சிட்டு வந்து சாமி கும்பிடலான்னு நினச்சேன். பட் வந்து இன்னைக்கு வந்து எதர்ச்சியாக தான் வந்து எங்கள் வீட்டில் வந்து நான் ஃபோன் பண்ணி பேசினேன். அப்போ வந்து எங்கள் அத்தை அப்புறம் எங்கள் அக்கா எல்லாரும் உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, "இன்னைக்கு தான் வந்து திதி கொடுத்த நாள். இன்னைக்கு தான் வந்து சாமி கும்பிடணும்" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் வந்து இன்னைக்கு வந்து நல்ல வேளை வந்து நான் லீவ் எடுத்துக்கிட்டேன். எங்கள் வீட்டுக்கார் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவசரமாக ஒரு வேலைன்றதுக்காக வந்து இந்தியாவுக்கு போயிருக்காங்க. நேற்று தான் வந்து நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து ட்ராப் பண்ணிவிட்டு நைட்டு வந்து 12:30க்கு தான் நானும் கனிஷ்கா வந்து வீட்டுக்கு வந்தோம். எங்கள் வீட்டுக்கார் போனது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு 1 வீக் இதில் தான் வந்து போயிருக்காங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து இப்போ தனியாக தான் இருக்கோம். அதனால் வந்து என்ன வந்து என்னால் முடிஞ்ச ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரியே செஞ்சு வந்து சிம்பிளாக வந்து சாமி கும்பிட போகிறேன். எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா வந்து என்னை வந்து செல்லமாக வளர்த்தாங்க. நாங்கள் 5 பேர் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நான் தான் வந்து லாஸ்ட்டு பொண்ணு. அதனால் வந்து எனக்கு ரொம்ப வந்து ஓவராக செல்லம் கொடுத்து வீட்டில் வந்து எந்த ஒரு வேலையுமே வந்து நான் செய்ய மாட்டேன். எல்லாமே வந்து எங்கள் அக்காங்க அவங்களே வந்து பார்த்துக்குவாங்க. நான் வந்து செய்கிறதே கிடையாது. பட் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்து நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். நம்ம வந்து ஃபேமிலி வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டு, அம்மா வீடு வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது. உண்மையிலேயே வந்து இந்த நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் எங்கள் அப்பாவை தான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எங்கள் அப்பாவை தான் வந்து நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து லாஸ்ட் இயர் வந்து நேற்று பார்த்தீங்க அப்படின்னா வந்து லாஸ்ட் இயர் வந்து அதாவது வந்து லாஸ்ட் இயரில் 2021 பார்த்தீங்கன்னா வந்து சேம் வந்து ஜூலை 29 தான் வந்து நாங்கள் ஏர்போர்ட் போனோம். எங்கள் அப்பா அந்த மாதிரி வந்து சீரியஸாக இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிஷன் போட்டிருக்காங்கன்னு. சேம் அந்த நேரத்துக்கு வந்து கனிஷ்கா அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வந்து நான் விசிட் விசாவில் வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தேன். நேற்று வந்து எதர்ச்சியாக வந்து நாங்கள் ஏர்போர்ட் போகும்போது எனக்குமே வந்து ஞாபகம் இல்லை. பட் வந்து எனக்கு ஆகஸ்ட் 3 நினைவு நாள்ன்றது ஞாபகம் இருந்தது. நாங்கள் 2021 இந்த நாள் வந்து ஃப்ளைட்டில் போனோம் அப்படின்றது எனக்கு ஞாபகம் இல்லை. எங்கள் வீட்டுக்கார் வந்து எதர்ச்சியாக வந்து ஃபோட்டோலாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வந்து சொன்னாங்க, "இந்த நாள் தான் வந்து நம்ம வந்து 2021 வந்து ஏர்போர்ட் போகணும்" அப்படின்னு. அப்போ தான் வந்து எனக்கு ஞாபகம் வந்தது, ஆமா இல்லை நம்மளும் வந்து அதாவது போனோம்ல ஏர்போர்ட்டுக்கு அப்படின்ட்டு. யாரெல்லாம் வந்து உங்கள் அப்பா வந்து மிஸ் பண்ணுறீங்க? உண்மையிலேயே அப்பா இல்லாத ஒரு வாழ்க்கை வந்து ரொம்ப வந்து கஷ்டமானது, சிரமமானது. எல்லா பெண் பிள்ளைகளுக்கும் வந்து ஒரு ஹீரோ அப்படின்னா வந்து நம்ம அப்பா தான். அவங்க வந்து என்ன வந்து செஞ்சிருந்தாலும் செஞ்சில்லைனாலும் வந்து நம்ம கண்ணுக்கு எப்பவுமே வந்து அப்பா வந்து ஒரு ஹீரோ தான். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து எங்கள் அப்பா வந்து ரொம்ப 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 எனக்கு பிடிக்கும். உண்மையிலேயே எங்கள் அப்பா இல்லாத வாழ்க்கை வந்து நான் வாழ்கிறேன் அப்படின்னா அந்தளவுக்கு வந்து எனக்கு தைரியத்தை கொடுத்ததே வந்து எங்கள் அப்பா தான். இன்னைக்கு என்ன மாதிரி வந்து இன்னைக்கு வந்து என் பொண்ணு இருக்கா. எங்கள் அப்பா வந்து என்னை எப்படி வந்து செல்லமாக வளர்த்தாங்களோ, எப்படி வந்து நான் எங்கள் அப்பா மேலே அட்ராக்டாக இருந்தனோ, அந்த மாதிரி வந்து இப்போ என் பொண்ணு வந்து அவங்க அப்பா மேலே இருக்கா.
சில நேரத்தில் வந்து எனக்கு வந்து கோபம் வரும். அப்புறம் வந்து நானே வந்து திட்டுவேன். கொஞ்சம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். என்ன வந்து உங்கள் அப்பாவே வந்து நீ இது பண்ணுற அப்படின்ட்டு. அப்போ வந்து எங்கள் அக்காளுங்க வந்து நான் வந்து இந்த மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வந்து அவளுங்க வந்து சொன்னாங்க, நீ எப்படி வந்து உங்கள் அப்பா மேலே பாசமாக இருந்தியோ அந்த மாதிரி தான் வந்து அவள் இருப்பா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னையே வந்து நான் வந்து ஓகே, பெண் பிள்ளைகள் தான் வந்து எல்லாருமே இப்படி தான், நம்ம மட்டும் இப்படி இல்லை. எல்லா பெண் பிள்ளைகளுக்கும் அவங்கவுங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய ஒரு ஹீரோ மாதிரி தான் வந்து நம்ம கண்ணுக்கு தெரிவாங்க. உண்மையிலே வந்து ரொம்ப 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 வந்து நான் இன்றைக்கி எங்கள் அப்பாவை வந்து நான் மிஸ் பண்ணுறேன். இதே வந்து எங்கள் அப்பா இருந்திருந்தாங்க அப்படின்னா வந்து என் வீட்டு வந்து கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்குலாம் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து ரொம்ப பெருமையாக சொல்லியிருப்பாங்க, என் பொண்ணு வந்து இந்த அளவுக்கு வந்து வீடு கட்டியிருக்கா அப்படின்றது. இன்னைக்கு உண்மையிலே வந்து எங்கள் அப்பா இல்லை. 3ஆம் ஆண்டு வந்து நாங்களும் வந்து கடந்து வந்துட்டோம். அவர் இல்லாத ஒரு வாழ்க்கை வந்து அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு உண்மையிலே வந்து தைரியத்தை கொடுத்தது வந்து எங்கள் அப்பா தான். சாவறதுக்கு இறக்கறதுக்கு முன்னாடி வந்து எங்கள் அப்பா பேசின வார்த்தைகள் வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் வந்து எங்கள் அப்பா கேட்பாங்க. அந்த அளவுக்கு வந்து என் மேலே வந்து பாசம் அதிகமாக வச்சுருந்தாரு. உண்மையாகவே நம்ம கூட எத்தனை பேர் இருந்தாலும் நான் வந்து தேடுறது ஒரு கஷ்டம் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சந்தோஷம் வரும்போது பார்த்தீங்கனாலும் எங்கள் அப்பாவை தான் வந்து நான் யோசிப்பேன். இன்றைக்கி வந்து எங்கள் அப்பா வந்து எங்கள் கூட இல்லைனாலும், மனுஷனாக வந்து எங்கள் கூட வந்து எங்களோட வாழலினாலும் எங்கள் அப்பா கண்டிப்பாக வந்து கடவுளாக இருந்து வந்து எங்களை வந்து பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்றத கண்டிப்பாக அவர் வந்து எங்களை வாழ்த்துவார். வாழ்த்தாமலாம் இருக்க மாட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் காரியம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஒரு கோவிலுக்கு போனோம். அங்கே கோவிலில் வந்து போகும்போது அங்கே வந்து நாங்கள் சாமிக்கிட்ட வேண்டினது, எங்கள் அப்பா வந்து தயவு செஞ்சு வந்து சொர்க்கத்துக்கு தான் போகணும், வேறு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நாங்கள் சாமிக்கிட்ட வேண்டினோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே சாமி கும்பிட்டு வெளியில் வரும்போது எங்கள் அக்காங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க, நீ என்ன வேண்டிக்கிட்டேன்னு. நான் அப்புறம் எங்கள் அப்பா வந்து சொர்க்கத்துக்கு போகணும், இதை தான் நான் வேண்டிக்கிட்டேன் அப்படின்னேன். அதுக்கப்புறம் எங்கள் அக்காளுங்க ஒவ்வொருத்தரும் அவங்களும் சொல்கிறாங்க, நானும் இதை தான் வேண்டிக்கிட்டேன் அப்படின்றது. என்ன தான் இருந்தாலும் நாங்கள் சொல்லி வச்சுக்கிட்டுலாம் வந்து நாங்கள் சாமிக்கிட்டது வேண்டல. நாங்கள் 4 பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நாங்கள் வேண்டிக்கிட்டது வந்து எங்கள் அப்பா வந்து சொர்க்கத்துக்கு போகணும், எங்கள் அப்பா நல்லபடியாக இருக்கணும். இருந்த வரைக்கும் எங்கள் அப்பா வந்து எங்கள் பாவம் கஷ்டம் தான் பட்டார். இறந்ததுக்கு அப்புறமா வந்து எங்கள் அப்பா வந்து சொர்க்கத்தில் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் வந்து நாங்கள் வேண்டிக்கிட்டது சாமிக்கிட்ட. எனக்கு ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது. என்ன தான் வீடு வாசல் கட்டி இருந்தாலும் எங்கள் அப்பாவுக்கு வந்து என் சொந்த வீட்டில் வந்து வச்சு நான் சாமி கும்பிடலையே அப்படின்ற வருத்தம் வந்து எனக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. உண்மையாகவே இந்த வசதி வாய்ப்பு வந்ததெல்லாம் இந்த மனுஷன் கொடுத்தது தான். அவர் என்னை படிக்க வச்சனால தான் வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து நல்லா இருக்கேன். இந்த காலத்தில் ஒரு பிள்ளையை பெற்றுக்கிட்டு நான் வந்து சவுதியில் வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு பிள்ளையை வளர்க்குறதுக்கே வந்து எங்களுக்கு சிரமமாக இருக்குது. அந்த காலத்தில் பாருங்கள், எங்கள் அப்பா வந்து 5 பிள்ளையை பெற்று கல்யாணம் பண்ணி படிக்க வச்சு எங்களை வளர்த்தது பெரிய விஷயம் இல்லைங்களா? இது உண்மையிலே வந்து பெரிய விஷயம் ஆச்சு. நான் வந்து சிம்பிளாக வந்து என்னால் என்ன முடிஞ்சதோ அதை வச்சு வந்து நான் சாமி கும்பிட்டேன். ஏன்னா வந்து நான் எதிர்ச்சியாக தான் வந்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணது. அப்போ தான் வந்து சொன்னாங்க, இன்றைக்கி வந்து திதி கொடுக்குற நாள் அப்படின்னு. அதனால் வந்து நான் வந்து என்ன பண்ணேன், அவசரமாக வந்து வீடெல்லாம் கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் மாப்படிச்சிட்டு 12 மணிக்கு மேலே தான் வந்து நான் சமைக்கவே ஆரம்பித்தேன். ரைஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாம்பார் வச்சேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து தயிர் இருந்தது. அதுக்கப்புறம் மாம்பழம் வந்து எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்து அதையும் கட் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் கீரை வந்து பார்த்திங்கன்னா வந்து நேற்று நான் வந்து ரியாத்துக்கு போயிருந்ததில் வந்து அதில் வந்து அங்கேருந்து வாங்கிட்டு வந்தது. அப்புறம் கீரை பொரியல் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு வந்து வறுவல் மாதிரி பண்ணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து பயிர் உருண்டைனா ரொம்ப பிடிக்கும். அந்த உருண்டையை வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செஞ்சு வந்து நான் இன்றைக்கி சாமி கும்பிட்டேன். மார்னிங் வந்து நானும் வந்து எதுவுமே வந்து சாப்பிடலாம் கிடையாது. சரி, எதிர்ச்சியாக ஃபோன் பண்ணதில் வந்து சொன்னாங்க, சரி பரவாயில்ல, நம்ம சாமி கும்பிட்டதுக்கப்புறம் வந்து நம்ம அப்பாவுக்காக வந்து நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபாஸ்டிங் தான் இருந்தேன். சாமி கும்பிட்டதுக்கப்புறம் தான் வந்து நான் சாப்பிட்டேன். கனிஷ்கா பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவளுமே வந்து காலையில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாலை வந்து குடித்தா, அதுக்கப்புறம் வந்து ஒரு பேனா சாப்பிட்டா. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவளுமே சாப்பிடல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பேரும் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து எங்கள் விரதத்தையும் நாங்கள் விட்டோம். அப்பாவுக்காக தான் வருஷத்துக்கு ஒரு டைம் தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அப்பா வந்து அதை பற்றி தான் வந்து இப்போ பேச போகிறேன். எங்கள் அப்பா வந்து இறந்தது பார்த்திங்கன்னா வந்து கேன்சரில் தான் எங்கள் அப்பா இறந்தாங்க. நான்-ஹாட்கின் லிம்போமா ஒரு வகையான வந்து இது வந்து பார்த்திங்கன்னா வந்து பிளட் கேன்சர், ஒரு அரிய வகை நோய் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க.
எங்கள் அப்பா வந்து 60 வயசில் ரிட்டைர்மெண்ட் ஆனாங்க. 64 வயசில் வந்து இது கேன்சர்ன்றது வந்து ஸ்டார்ட் ஆனது. எங்கள் அப்பா இறந்தது பார்த்தீங்கன்னா 68 வயசில் வந்து எங்கள் அப்பா இறந்தாங்க. 4 வருஷம் வந்து எங்கள் அப்பாவுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப போராட்டமாக தான் இருந்தது. வலியும் வேதனையும் சொல்ல முடியாத வந்து அந்தளவுக்கு வந்து அனுபவிச்சாங்க பாவம். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எங்கள் அப்பா. அது மட்டும் இல்லை, 64 வயசில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு எங்கள் தாய் மாமா காரியத்துக்கு வந்து நான் போகும்போது அப்போ எங்கள் அண்ணன் எங்கள் அக்காங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க. என்கிட்ட அதுவே எங்கள் அப்பா வந்து சொல்லவே கிடையாது. அதாவது எப்படின்னா, இந்த சைடில் வந்து லெஃப்ட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, லெஃப்ட் சைடில் வந்து இந்த லிம்பில் வந்து ஒரு ஸ்வெல்லிங் மாதிரி இருந்தது, ஒரு கட்டி மாதிரி இருந்தது. எங்கள் அப்பா வந்து என்ன நினச்சார் அப்படின்னா வந்து இந்த சூட்டுக்கு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து கட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபாக வந்து நம்ம ஒரு வைத்தியம் பண்ணுவோம்ல, இதை தான் வந்து எங்கள் அப்பா வந்து பண்ணிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொன்னதுக்கப்புறம் நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட்டி வந்து ஒரு மூவபிள் கிடையாது. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லை, ஒரு பெயினும் இல்லை அப்படின்றாரு. ஸ்வெல்லிங்காக வந்து இந்த அளவுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நான் அப்போவே திட்டினேன் எங்கள் அப்பாவை, ஒழுங்காக போய் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து செக் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி வந்து சுயமாக வந்து ஒரு வைத்தியத்தை வந்து எடுத்துக்காதீங்க அப்படின்னு நான் திட்டினேன். டாக்டர்கிட்ட முதல்ல வந்து போய் கன்சல்ட் பண்ணுங்க, அது என்னன்றது அப்படின்னு வந்து அதுக்கப்புறம் திட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எங்கள் அப்பா வந்து வேலூர் சிஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்து போனாங்க. எங்கள் அப்பா எங்கள் அம்மா 2 பேர் தான் போனாங்க. பட் வந்து எனக்கு வந்து அப்போவே வந்து ஒரு சந்தேகம் இருந்தது. எனக்கு கட்டி வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒரு மூவ் பண்ணல, பட் வந்து பெயினும் இல்லை அப்படின்றபோது பெயின் இல்லாத கட்டியை வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பெயின் இருந்துச்சு அப்படின்னா வந்து ப்ராப்ளம் இல்லை. பெயின் இல்லைன்னு சொல்கிறனால தான் வந்து எனக்கு வந்து ஒரு டவுட்ஃபுல்லாகவே இருந்தது. மேபி இது கேன்சராக இருக்குமோ அப்படின்னு. பட் வந்து இருந்தாலும் வந்து எங்கள் அப்பான்னு வரும்போது வந்து எனக்கு கொஞ்சம் வந்து ஒரு ஒரு பயம் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டல் கன்சல்ட் பண்ணும்போது அவங்க வந்து சந்தேகமாக தான் வந்து டாக்டர் வந்து சொல்லி அனுப்பியிருக்காங்க. பயாப்சி டெஸ்ட்டு பண்ணலாம், பயாப்சி டெஸ்ட்டு வரட்டும், அதுக்கப்புறம் வந்து ரிப்போர்ட் என்னன்றதை வச்சுட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இது சாதாரண கட்டியா இல்லை வந்து என்ன கட்டின்றது செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் அப்பா வந்து பயாப்சி டெஸ்ட்டு கொடுத்துட்டு ரிப்போர்ட் வாங்குறதுக்காக வந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மா 2 பேருமே போயிட்டு வராங்க. எங்களுக்கு வந்து ரிப்போர்ட் வாங்கும்போது எங்களுக்கு வந்து ஒரு பயம். எங்கள் 4 அக்கா, எங்கள் அண்ணன், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா எல்லாருக்குமே வந்து நாங்கள் வேண்டாத கடவுள் கிடையாது. எல்லா கடவுளுமே வந்து எங்களை கை விட்டுடுச்சு. அந்த டைமுக்கு எங்கள் அப்பாவுக்கு வந்து கன்ஃபார்ம் வந்து கேன்சர் தான் வந்து ரிப்போர்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு வந்து ஒரு கெஸ்ஸிங்கில் தான் நான் இருந்தேன். எனக்கு அதை கேட்டதுமே வந்து எனக்குலாம் வந்து ஷாக் ஆகி போச்சு. எங்கள் அக்காங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அழுறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சொன்னோம், அதாவது வந்து நம்மளே நம்ம அப்பா முன்னாடி வந்து அழக்கூடாது. நம்ம அழுதோம் அப்படின்னா அவரும் மனசு உடைஞ்சு போயிடுவார். நம்ம அந்தளவுக்கு பேசுறதுல வந்து நம்ம ஒரு சப்போர்ட் நம்ம கொடுக்கணும், ஒரு தைரியத்தை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். எங்கள் அப்பா வந்து இறங்குறாரு பஸ்லேருந்து. எங்கள் அக்கா பெரிய அக்கா பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அப்பாவை பார்த்ததுமே ஓன்னு அழுறா. அதை பார்த்துட்டு வந்து எங்கள் 2வது அக்காவும் ஓன்னு அழுறா பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது, நம்மளும் வந்து நம்மளுடைய இது வந்து நம்ம அப்பா முன்னாடி வந்து நம்ம விட்டுடக்கூடாது. பட் இருந்தாலும் வந்து நான்லாம் வந்து உண்மையிலேயே வந்து அந்த நேரத்துக்கு வந்து நான் அழலை. பட் வந்து எனக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. நான் வந்து அழுதேன்னு வைங்க, இன்னும் வந்து எங்கள் அப்பா இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் வந்து நான் தான் வந்து எங்கள் அப்பா வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த நேரத்துக்கு. இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாருக்குமே தான் வந்திருக்குங்கிறது அப்படின்ற மாதிரி தான் வந்து நாங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தோம். பட் வந்து உண்மையிலே சொல்கிறேன், கேன்சர்ன்றது நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வரவே கூடாதுங்க. வந்தால் அதுக்கேற்ற காசு நம்ம கையில் இருக்கணும். காசும் இல்லாமல் என்ன சொல்கிறது, ஒரு அதிக காசும் இல்லை, கையில் காசும் இல்லை, இந்த மீடியமாக இருந்து நம்ம மாட்டிக்கிட்டு முடிக்கிறோம் பாருங்க. பெத்த அப்பாவுக்கு வைத்தியம் பண்ணுறதுக்கு எங்கள் 5 பேர்கிட்டையும் வந்து அந்தளவுக்கு கையில் காசு இல்லை, அந்தளவுக்கு எனக்கு வருமானமும் இல்லை. நான் அந்த நேரத்துக்கு வேலைக்கும் போகலை. என்ன படிக்க வச்சு கனிஷ்கா வந்து பிறந்தா அதுக்கப்புறம் ஒரு 1.5 இயர்ஸ் தான் ஆனது. நான் வேலைக்கு வந்து அந்தளவுக்கு போகவும் இல்லை. நான் வந்து எங்கள் வீட்டுக்காரை டிபெண்ட் பண்ணி நான் இருக்கேன். அதே மாதிரி தான் எங்கள் அக்காவும் அவங்க வீட்டுக்காரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. எங்களால் வந்து என்ன முடிஞ்சதோ அதெல்லாம் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து அப்பப்போ நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணனும் அந்தளவுக்கு வந்து உண்மையிலே வருமானம் இல்லைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு சொந்தமாக அதாவது ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு வந்து இந்த ஹெல்த் ஆஃபீஸருக்கு இருப்பாங்க பாருங்க, அவங்களுடைய கான்டாக்ட் மூலமாக வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா கீழ்ப்பாக்கத்துக்கு வந்து
ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து எங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி குடுத்துருந்தாங்க. அந்த நேரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எங்க அப்பா, எங்க அம்மா 2 பேருமே தான் வந்து ட்ரெயின்ல வந்து சென்னைக்கு போனாங்க. சென்னையில தான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்க வந்து எல்லா டெஸ்ட்டுமே பண்ணியிருக்காங்க. இந்த கேன்சர் வந்து வேற எங்கேயாவது ஸ்ப்ரெட் ஆயிருக்கா? இது லிம்ப் நோட்ல இருக்கிறதுனால வந்து மேக்ஸிமம் ஆக்ஸிலா வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்புறம் க்ராயின் வரதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாரி சொன்னாங்க. எல்லா இடத்துலயுமே வந்து செக் பண்ணாங்க. வேற எந்த இடத்துலயுமே வந்து கேன்சர் இல்ல. ஒரே ஒரு இடம், இந்த இடம் மட்டும் தான் வந்து இருந்தது. இந்த லிம்ப் நோட் இந்த இடத்துல தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பயாப்சி எடுத்துட்டு அ திரும்பவும் வந்து அங்கேயும் வந்து பயாப்சி வந்து எடுக்குறாங்க. அந்த பயாப்சி எடுத்ததுல அந்த கட்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து உடைஞ்சு போச்சு. அதாவது வந்து கட்டியே இல்ல அந்த இடத்துல. டாக்டருக்கே வந்து சந்தேகமா இருக்கு. என்ன அந்த கட்டி காணோம். நாங்க வந்து நினைச்சது வந்து மேபி ஆப்ரேஷன் பண்ற மாரி இருக்குமா இருக்கும். ஆப்ரேஷன் பண்ணிட்டா எல்லாம் சரியா போயிடுமா இருக்கும். அப்படின்னு தான் வந்து நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கட்டியில ஒண்ணுமே இல்ல. இந்த இடத்துல வந்து அப்படியே வந்து இதுவா இருக்கு. பட் வந்து கேன்சர் வந்து கன்ஃபார்ம் தான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் வந்து எங்கள வந்து ராயப்பேட்டை வந்து ஜிஹெச் இருக்கு பார்த்தீங்களா, கேன்சருக்குன்ட்டு வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டா வந்து வச்சிருக்காங்க. அங்க தான் வந்து எங்க அப்பா வந்து இவங்க ரெக்கமெண்ட் பண்ணது. எங்க அப்பா அங்க போய் வந்து டாக்டர்கிட்ட வந்து காமிச்சப்போ வந்து ரேடியேஷன் தெரபிலாம் வந்து எனக்கு வேண்டாம். கீமோதெரபி போதும் அப்டின்னாங்க. கீமோதெரபி டோஸ் வந்து எடுக்கும்போது எங்க அப்பா படாத கஷ்டமே கிடையாதுங்க. லூஸ் மோஷன், அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் வந்து ஸ்வெல்லிங் ஆனது, வெயிட் லாஸு, ஹேர் லாஸு, இந்த அளவுக்கு வந்து எங்க அப்பா வந்து அந்த அளவுக்கு வந்து சஃபர் ஆனாங்க. ஃபர்ஸ்ட்டு டைம் வந்து எடுக்கும்போது எனக்கு தெரியும். எங்க அப்பா வந்து ஒரு நாள் வந்து நாங்க 2 பேரும் வெளியில உட்காந்துக்கிட்டு இருக்கோம். எங்க அப்பாட்ட நான் அதாவது எங்க எங்க அக்கா எதிர உட்காந்தாங்க. அப்ப நான் சொன்னேன், அந்த வார்த்தைய சொன்னேன். இப்ப வந்து எப்படி நம்ம அப்பா இருக்காங்களோ, அதுக்கப்புறம் பார்த்து அந்த மெடிசன் எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆளே மாறிடுவாங்க. நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது, வெயிட் லாஸ் அந்த அளவுக்கு ஆயிடும். இப்ப எப்படி இருக்காங்களோ அப்படி இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு. அதுக்கு ஏத்த மாரி வந்து ஒவ்வொரு சிம்ப்டம்ஸுமா வந்து எங்க அப்பாவுக்கு வந்து வர ஆரம்பிச்சது. அந்த டோஸ் எடுத்துட்டு வந்தாவே, அந்த எப்படி சொல்றது, அந்த வியாதிய விட, அந்த நோய விட, அந்த மருந்து எடுத்தாங்க பார்த்தீங்களா, அதனுடைய சைட் எஃபெக்ட் வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப பயங்கரமானது. அதனால தான் சொல்றேன், இது ஒரு வந்து இந்த கேன்சர்ன்றது என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு பணக்கார வியாதிங்க. பணக்காரருக்கு வந்து அவங்க வந்து ரிச் பீப்பிள்ஸ்க்கு வந்து அவங்க வந்து வெளிநாடு இல்ல எங்கேயாவது போய் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்து அவங்க உடம்ப வந்து அவங்க பார்த்துக்கிறாங்க. நம்மள மாரி வந்து நடுத்தர வர்க்கத்துக்கு இந்த மாரி வந்து இந்த மாரி வியாதி வந்ததுன்னா ரொம்ப 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 சிரமம். 5 புள்ளைய பெத்துட்டு அவங்க வந்து கஷ்டப்பட்டு வளர்த்து ஒரு ஒரு லைஃப்ல வந்து ரெஸ்ட் எடுக்கும்போது இந்த மாரி ஒரு வியாதி வந்ததுன்னு வைங்க, உண்மையிலேயே வந்து போராட்டமான வாழ்க்கை. எங்க அப்பா உண்மையிலேயே வந்து அந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. எந்த அளவுக்கு வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டம் தான் எங்க அப்பா பட்டது. இந்த காலத்துல ஒரு புள்ளைய பெத்து நம்ம இங்க, நான்லாம் வெளிநாட்டுல வந்து உட்காந்துருக்கேன். எங்க அப்பா 5 புள்ளைய பெத்து வளர்த்து கல்யாணம் பண்ணி படிக்க வச்சு எங்களுக்கு எல்லா இதுவும் பார்த்து இந்த அளவுக்கு இருந்திருக்காங்க அப்படின்னா, அப்ப பார்த்து காலம் ஃபுல்லா எங்க அப்பா வந்து படாத கஷ்டமே கிடையாது. இறக்கும் போது கூட எங்க அப்பா பாவம் கஷ்டப்பட்டு தாங்க அவர் இறந்தாரு. உண்மையிலே இது வந்து எங்களுக்கு வந்து தாங்க முடியாத ஒண்ணு. எங்க அப்பாவுடைய இழப்பு எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து உண்மையிலேயே வந்து தாங்க முடியாதது ஒண்ணு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எங்க அப்பா வந்து எங்க அண்ணன விட வந்து எங்க மேல வந்து பாசம் அதிகம். அதாவது நாங்க 4 பேருமே வந்து எங்க அம்மா விட எங்க அப்பா மேல தான் வந்து பாசம்ன்றதே அதிகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, எங்க அப்பா வந்து நான் வந்து ஜஸ்ட் வந்து ஃபோன் கால்ல தான் வந்து பேசிட்டு இருப்பேன் எங்க அப்பாகிட்ட. வீடியோ கால் வந்து பண்ணி பேசுறது அப்போ. கனிஷ்கா வந்து கை குழந்தையா இருக்கிறதுனால வந்து எனக்கு அவள பராமரிச்சுக்கிட்டு, வீட்டு வேலை பண்ணிக்கிட்டு, அதனால அந்த அளவுக்கு எனக்கு வீடியோ கால் வந்து பேச முடியல. எங்க அப்பாகிட்டயும் அந்த அளவுக்கு வந்து செல் வந்து அந்த அளவுக்கு வந்து இதுவா இல்ல. சும்மா நார்மல் செல் தான் வச்சிருந்தாங்க. அப்போ ஃபோன் பண்ணி வந்து நாங்க கேட்டுக்குவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்க 2வது அக்கா ஊர்ல வந்து ஏதோ ஒரு ஃபங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா போயிருந்தாங்க. எங்க அக்கா செல்லுல வந்து வீடியோ கால் இருக்கு. அப்ப எங்க அக்கா செல்லுக்கு வந்து வீடியோ கால் பண்றேன். அத பார்த்ததுமே வந்து எனக்கு ஷாக்கிங் ஆயிப்போச்சு. எங்க அப்பா பார்த்தீங்க அப்படின்னா வந்து எப்படி இருந்தாலும் டபுளா இருந்தாலும் அப்படியே வந்து இப்படி லீனா வந்து மாறி போயிட்டாரு. எந்த அளவுக்கு ரொம்ப வந்து மாறி போயிட்டாரு ஆளே. ஃபேஸ் மட்டும் வந்து ஸ்வெல்லிங்கா இருந்தது. உடம்பு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெயிட் லாஸ். அத பார்த்தது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது எனக்கு ஓன்னு அழுக. அத தாங்க முடியாத எங்க 2வது அக்காவும் வந்து அழுறா. எங்க அப்பாவும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு வந்து என்ன சொல்றதுன்னும் முடியல. எப்படி சொல்றதுன்னும் தெரியல. எங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்றதா, அவருக்கு அவரே ஆறுதல் சொல்லிக்கிறதான்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து எங்க அப்பா வந்து இருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரீட்மெண்ட் வந்து மந்த்லி
மாதம் மாதம் வந்து இந்த கீமோதெரப்பி எடுக்கிறதுக்காக வந்து சென்னையில் வந்து தான் போவாங்க. 2 பேருமே வந்து எங்கள் அம்மா தான் கூட போவாங்க. 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ட்ரெயினில் தான் போவாங்க. அந்த ட்ரெயினில் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு கூட்டம் அதிகமாக இருக்கும். அந்த கூட்ட நெரிசலில் தான் வந்து உங்கள் அப்பாவை நான் கூட்டிகிட்டு போயிட்டு வருவேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு 1½ வருஷம் கிட்ட வந்து எங்கள் அப்பா வந்து இந்த 2 வருஷம் ஆல்மோஸ்ட் வந்து எங்கள் அப்பா வந்து இந்த ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ரிப்போர்ட்லாம் வந்தது அதாவது இந்த இன்ஃபெக்ஷன் லெவல் வந்து குறைஞ்சிருக்கு, நார்மலில் தான் இருக்குது. வேறு எந்த இடத்துலையும் வந்து ஸ்ப்ரெட் ஆகலை. அதுக்கப்புறம் இந்த மெடிசன்ஸ் வந்து நம்ம எடுக்க நம்மளுடைய ஸ்கின் வந்து என்னாச்சு அப்படின்னா ரொம்ப ட்ரைனஸ் ஆகிடுச்சு எங்கள் அப்பாவுக்கு. அது வந்து ஒரு மாதிரி வந்து சொறியாக வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து எப்படி அதை ஒரு ட்ரை ஆகிடுச்சுன்னா வந்து வந்து ஒரு மாதிரி ஆகும் பார்த்தீங்களா ஸ்கின். எங்கள் அப்பாவுக்கு வந்து அந்த மாதிரி தான் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பீட்டாமெத்தசோல்னு சொல்லிட்டு வந்து க்ரீம் வந்து கொடுக்க சொன்னாங்க. அது வந்து எங்கள் அப்பாவுக்கு வாங்கி கொடுப்பேன். அதுக்கப்புறம் நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னா வந்து இந்த டேட்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த கருப்பு திராட்சை இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வருவேன். ஏன்னா வந்து இது வந்து ஹெச்பி லெவல் வந்து கூடும். நம்ம வந்து ஹெச்பி லெவல் வந்து இப்போ வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாச்சு அப்படின்னா அந்த நோய் எதிர்க்கக்கூடிய சக்தி இருக்குமே அப்படின்றதுக்காக வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து நட்ஸ் ஐட்டம்ஸ் இது மாதிரிலாம் வந்து பார்த்து வந்து நாங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருந்தோம் எங்கள் அப்பாவுக்கு. அதுக்கப்புறம் எங்கள் அக்கா வந்து வீட்டுக்கு வந்து போகும்போதெல்லாம் வந்து ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து என்னாச்சு அப்படின்னா 4 வருஷம் போராட்டம். இந்த 2 வருஷம் தான் வந்து எங்கள் அப்பா வந்து மெடிசன் எடுத்தது. அதுக்கப்புறம் இந்த 2 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா சரியான காலங்கள் கொரோனா டைம், லாக்டவுன், ஒரு பக்கம் பயம், அந்தளவுக்கு அவேர்னஸ் இல்லை பார்த்தீங்களா கொரோனாவை பற்றி நம்ம தெரிஞ்சது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஐயோ கொரோனா வந்துருச்சுன்னா நம்ம செத்து போயிடுவோம், நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம். அது இல்லாமல் வந்து அப்பாவுக்கு வந்து கேன்சர் இருக்குது. இப்போ கேன்சர் இருந்ததுன்னா டக்குன்னு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு இல்லையா, டக்குன்னு வந்து இன்ஃபெக்டட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் பயந்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அது இல்லாமல் வந்து பஸ் வசதியும் அப்போ கிடையாது, லாக்டவுன்றனால ட்ரெயினும் கிடையாது. எங்ககிட்ட அந்தளவுக்கு வந்து காசும் கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த நேரத்துக்கு தான் வந்து அந்த கொரோனா டைமில் தான் வந்து நான் வந்து சவுதிக்கு வந்தேன். சவுதிக்கு இங்கே வந்து நான் வந்தப்பயே வந்து என்னுடைய கமிட்மெண்ட்ஸு, எனக்கு வந்து நான் வந்த கடன் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து அடைச்சிக்கிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் உண்மையிலேயே வந்து எங்கள் அப்பா வந்து நான் ஃபோன் பண்ணி கேட்பேன், என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா திட்டுவேன், ஏதாவது மெடிசன்ஸ் எடுக்கிறது இல்லையா அப்படின்னு வந்து போக வேண்டியது தானே. அப்புறம் அவங்க வந்து சொல்லுவாங்க, எனக்கு எப்படி நான் போகிறது, பஸ் இல்லை, வசதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் அந்த அளவுக்கு வந்து இது பண்ண முடியல, ஹெல்ப் பண்ண அவங்களுக்கு முடியல. நானும் இங்கே இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்லேயும் வந்து அந்தளவுக்கு வசதியும் இல்லை. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா வந்து கடை வச்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய வருமானம் வந்து அதுதான். கடைக்கு போயிட்டு வந்து மார்க்கெட் வந்து வச்சுருக்காங்க. சரி, மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்து வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து, அப்புறம் மளிகை பொருட்கள் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கடை வச்சு நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். அப்படி தான் வந்து எங்கள் அம்மாவுடைய லைஃப் ஸ்டைல். எங்கள் அப்பாவை பார்த்துக்கிட்டு எங்கள் அக்கா தான் வந்து கூட இருந்தவோ கவனிச்சது. அப்புறம் எங்கள் அண்ணன் ஒய்ஃபு இவங்க எல்லாருமே தான் பார்த்துக்கிட்டாங்க. யாருமே பார்த்துக்கல அப்படின்றது சொல்லவே முடியாது. ஒவ்வொரு கட்டத்தில் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்துக்கிட்டேன் எங்கள் அப்பாவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2021 ஜூலை வந்து 29ஆம் வந்து எங்களுக்கு நாங்கள் கிளம்புறோம். அதுக்கு முன்னாடியே வந்து எங்கள் அக்காங்க எல்லாருமே வந்து என்கிட்ட சொன்னாங்க, அப்பா வந்து முன்ன மாதிரி கிடையாது, ரொம்ப வந்து சீரியஸாக இருக்காரு, நீ வந்து பார்த்துட்டு போயிடு. எங்கள் அத்தையை வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நீ வந்து பார்த்துட்டு போயிடுமா, உங்கள் அப்பாவுக்குன்னா வந்து உண்மையான தான் உயிர், நீ வந்து ஒரு டைம் வந்து பார்த்துட்டு போ உங்கள் அப்பாவை. நீ வந்ததுக்கு அப்புறமாவது வந்து உங்கள் அப்பாவுக்கு வந்து பொண்ணை பார்த்துட்டாலே ஒரு சந்தோஷத்தையாவது வந்து அவங்க எழுந்து நடப்பாங்க. எங்கள் அப்பா எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு 5 நாள் வந்து எங்கள் வீட்டில் வந்து படுக்கையாக தாங்க இருந்தாங்க. அந்த 5 நாள் மட்டும்தான் எங்கள் அப்பா அங்கே இருந்தது. அதுக்கப்புறம் வீட்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து என்ன பண்ணுது ஏது பண்ணுறதுன்னு வந்து எங்கள் அப்பா வந்து சொல்லலாம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சாப்பாடு வந்து இறங்கவே இல்லை. எங்கள் அப்பாவுக்கு 2 இட்லி கொடுத்தா 1 இட்லி தான் சாப்பிட்றது. சாப்பிட முடியல, முழுங்க முடியல. உண்மையிலே வந்து இதை பார்த்துட்டு வந்து எங்களுக்கு அழுது தாங்க எங்களுக்கு வருது. நல்லா சாப்பிட்டுட்டு இருந்த மனுஷன் இப்போ சாப்பிட முடியல, கஷ்டப்படும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்? நம்ம அந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்கு தான் எங்கள் அப்பா வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களுக்கு 5 பேருக்கு வந்து எவ்வளோதான் கஷ்டமாக இருந்தாலும் எங்களுக்கு நல்ல சாப்பாடு தான் எங்கள் அப்பா கொடுத்துருக்காங்க. சாப்பாடுன்ற ஒரு விஷயத்தில் வந்து எங்கள் அப்பா என்றைக்குமே வந்து எங்களுக்கு குறை வச்சதே கிடையாது. அந்தளவுக்கு வந்து எங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் எங்களை அந்தளவுக்கு கொஞ்சம் ஓரளவு வந்து நல்லா வந்து வளர்த்தது எங்கள் அப்பா. உண்மையிலே மற்ற வீடை கம்பேர் பண்ணும்போது எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு எவ்வளோ வந்து நல்லது.
நல்லது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் அப்புறம் அந்த 5 நாள்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்து எங்க அக்கா 2வது அக்காவும் வீட்டுக்கு வந்துட்டா. எங்க அப்பா கிட்ட வந்து நான் ஃபோன்ல வந்து பேசிக்கிட்டு தாங்க இருப்பேன் அப்ப அந்த நேரத்துக்கு. எங்க அப்பா வந்து என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருப்பாரு. "என்னை எப்படியாவது வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடுமா, என்னை வீட்ல வந்து வச்சிருக்காதீங்க. எனக்கு வந்து ஒரு மாரி வந்து என்னவோ பண்ணுது." அப்படின்ற மாரி வந்து அவரு சொன்னாரு. நாங்க வந்து பயந்தது வந்து இந்த கொரோனா வந்து எங்க அப்பாவுக்கு ஏதாவது வந்துருமா? இல்ல வந்து அந்த ஒரு தவறான வந்து ஒரு விழிப்புணர்வா தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சரி எங்க அப்பா வந்து நான் ஒரு 10,000 வந்து அப்ப வீட்டுக்கு நான் வந்து அனுப்பியிருந்தேன். அந்த 10,000த்த நல்லா நோட் பண்ணிக்கங்க. அந்த 10,000 நான் குடுத்தத எங்க அப்பா அந்த பாக்கெட்லயே தான் வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா வந்து நான் மருந்து செலவுக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு இது எல்லாமே வந்து நான் காசு குடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் எங்க அக்கா அவங்களும் வந்து காசு போட்டு வந்து எல்லாமே மருந்து, மாத்திரைங்க இதெல்லாம் வந்து அவங்களும் வந்து பார்த்தாங்க. எங்க முதல் அக்காவும், 2வது அக்காவும் வந்து சிஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிட்டு போனாங்க. அங்க போனா டாக்டர் வந்து எங்க அப்பாவ பார்த்துட்டு சொல்றாரு, "கேன்சர் வந்து எல்லா இடத்துலயுமே வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு" அப்படின்னு. எங்களுக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங் ஆயிப்போச்சு. ஒவ்வொரு டைம் வந்து செக்கப் போகும்போது கேன்சர் இல்ல, இல்ல, இல்ல அப்படின்னு சொல்லி அந் அந்த மனுஷன வந்து ஒரு நம்பிக்கைய குடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து கேன்சர் வந்து எல்லா இடத்துலயுமே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்கன்னு எங்களுக்குமே வந்து உண்மையிலேயே வந்து ஷாக்கிங் ஆயிப்போச்சு. என்ன பண்றது? விதி வந்து அந்த அளவுக்கு வந்து எங்க இதுல லைஃப்ல வந்து ரொம்ப விளையாடிடுச்சு எங்க அப்பாவுடைய இதுல. அதுக்கப்புறம் நாங்க எங்க அப்பாகிட்ட வந்து இந்த மாரி வந்து டாக்டர் சொன்னாங்க அப்படின்ற ஒரு வார்த்தை கூட வந்து எங்க அப்பாகிட்ட வந்து நாங்க சொல்லவே கிடையாது. நாங்க உண்மைய வந்து மறைச்சுட்டோம் எங்க அப்பாகிட்ட. ஏன்னா, உடம்பு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க மன தைரியத்தையும் வந்து எங்க அப்பா விட்டுடுவாங்க. எங்க அப்பாவுக்கு வந்து தைரியம் ரொம்ப அதிகங்க. அப்புறம் வந்து அந்த ஒரு இது நம்ம சொன்னோம் அப்படின்னா, நம்ம இறக்க போறோம் அப்படின்றது வந்து உயிரோட இருக்கிற ஒரு மனுஷங்கிட்ட நம்ம சொன்னோம் அப்படின்னா, அவங்களுடைய நிலைமை என்ன ஆகுன்றது நல்லா யோசனை பண்ணி பாருங்க. எப்படி இருக்கும்னு எங்க அப்பாகிட்ட நாங்க யாருமே சொல்லிக்கவே இல்ல. ஏன்னா வந்து எங்களுக்கு வந்து தெரிஞ்சது உடம்பு வந்து ரொம்ப இதுவா இருக்கு. உடம்பு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி போச்சு. இனி வந்து அப்பா வந்து சந்தோஷமா வச்சுக்கணும், நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு எங்க அப்பாவுடைய ஆசை பிரகாரம் நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒரு கார ரெடி பண்ணி, அதுக்கப்புறம் வந்து எங்க மாமா தான் வந்து அதுக்கு காசு குடுத்தாரு அந்த காருக்கு. எங்க 2வது அக்கா மாமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டாக்ஸிக்கு வந்து காசு குடுத்து அவங்க வந்து ஜிஹெச் ராயப்பேட்டை இருக்கு பார்த்தீங்களா? கேன்சருக்கு ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்கு பாருங்க. அங்க தானே எங்க அப்பா ரெகுலரா ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. அங்க வந்து கூட போனது பார்த்தீங்க அப்படின்னா, எங்க 2வது எங்க 3வது அக்கா, எங்க அம்மா, எங்க மாமா 3வது மாமா. இவங்க 3 பேரும் வந்து போயிருக்காங்க. எங்க அப்பா உண்மையிலேயே வந்து எங்களுக்கு பார்க்கவே வந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து சங்கடமா இருந்தது. சொல்ல முடியாத வார்த்தை. அதெல்லாம் வந்து இது பண்ணிட்டு தான் வந்து நான் உங்ககிட்ட இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன். அ பாதிக்கு பாதி வந்து ஆள் ஆயிட்டாரு. சின்ன புள்ள மாரி இருந்தாரு எங்க அப்பா. அப்ப பார்க்கும்போது எங்களுக்கு வந்து எங்க கண்ணுக்கு வந்து எங்க அப்பா ஒரு கை குழந்த மாரி தாங்க தெரிஞ்சாரு. அந்த அளவுக்கு இருந்தாரு ஆளு. ரொம்ப மோசமாயி போய் ரொம்ப வந்து உடம்பெல்லாம் வந்து வெயிட் லாஸ் ஆயி, எலும்பும் தோலுமா தாங்க எங்க அப்பாவ வந்து நாங்க அங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிட்டு போனது. அந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து கேன்சருடைய வந்து எஃபெக்ட் பாருங்க, எந்த அளவுக்கு ஒரு மனுஷன வந்து பாதிக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அ எங்க அப்பா டாக்டர பார்த்ததுமே, அவர் கால என்னை எப்படியாவது காப்பாத்திடுங்க அப்படின்னு உயிர் வாழ்றதுக்கு எங்க அப்பாவுக்கு அவ்வளோ ஒரு ஆசைங்க. சம்பாரிக்கணும், நல்லா இருக்கணும். எங்ககிட்ட சொல்றதே வந்து வேலை செய்யுங்கம்மா, சம்பாரிங்கம்மா. இதுதான் வந்து எங்க அப்பா எப்பவுமே சொல்வாரு. அவருக்கு அந்த அந்த என்ன சொல்றது 68 வயசுலயும் எங்க அப்பா வந்து ஓடுவாங்க. அது எடுக்கணுமா, இது எடுக்கணுமா, வேலை செய்றதுக்கு. அந்த வயசுன்றதே அவர் பார்க்க மாட்டாரு. வாழணுன்ற ஒரு ஆசை. அந்த ஆசையில போய் டாக்டர் கிட்ட வந்து என்னை எப்படியாவது காப்பாத்திடுங்க அப்படின்னு வந்து கை எடுத்து கும்பிட்டுருக்காரு. இதெல்லாம் வந்து எங்க அக்கா தான் வந்து என்கிட்ட சொன்னா. இது கேட்கும்போது வந்து எங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க? நம்ப அப்பா இன்னொருத்தர் முன்னாடி வந்து இப்படி கையெடுத்து கும்பிட்டு என் உயிரை காப்பாத்திடுங்க அப்படின்னும்போது, அது உண்மையிலேயே வந்து ரொம்ப கஷ்டமானது ஒண்ணு எங்களுக்கு அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, டாக்டர் வந்து தெளிவா சொல்லியிருந்தாரு. அதாவது வந்து நம்ப ட்ரீட்மெண்ட் குடுத்தா, அவர் உடம்பு வந்து தாங்கிக்கிற கண்டிஷன் வந்து இல்லம்மா. அதனால வந்து சிம்ப்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட்டா வந்து நம்ம குடுக்கலாம். அதாவது வந்து இருக்கிற வரையும் நம்ம வந்து அவர் வந்து நல்லபடியா வந்து வச்சுக்கலாம் அப்டின்னாரு. எங்க அப்பாவுடைய இது வந்து லாஸ்ட் வரையும் என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடுங்க. என்ன ஹாஸ்பிட்டல்ல இந்த ஒரு வார்த்தை சொன்னனால தான் நாங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு போனதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, எங்க அப்பா வந்து அங்க இருக்காரு. நாங்க 29 வந்து ஃப்ளைட்ல வந்து நாங்க கிளம்பி போய்க்கிட்டு இருக்கோம். மறுநாள் எங்க அப்பாவ நான் போய் பார்க்குறேன். எனக்கு
ஃபோனில் பார்த்ததை விட எனக்கு நேரில் பார்க்கறதுக்கு எனக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. எங்கள் அப்பா உண்மையிலே உடம்பு ரொம்ப மோசமாகி போயிருந்தார். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எப்படி இருந்த உடம்பு இப்படி ஆயிடுச்சு. சாப்பாடு வந்து எங்கள் அப்பா வந்து நல்லா, அதாவது வந்து நாக்குக்கு ருசியாக நல்லா சாப்பிட்றாரு. அவர் வந்து ஒரு வேளை வந்து சாப்பாடு சாப்பிட முடியல அப்படிங்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ சங்கடமாக இருக்கும். சாப்பாடு ஆகாரம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் அப்பா வந்து அன்கண்ட்ரோல்டு யூரின், அதாவது வந்து அவருடைய கண்ட்ரோல் இல்லாமல் யூரின் போக ஆரம்பிச்சிட்டாரு. அது டாக்டர் சொல்லிட்டாங்க அப்போ கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி அது எங்கள் அப்பா வந்து போகவே இல்லை. அதுக்கப்புறம் சாப்பாடும் இறங்கலை. எங்கள் அப்பாவை பார்த்து நான் கட்டி பிடிச்சி எங்கள் அப்பாவை வந்து நான் அழுறேன் ஓன்னு. அங்கே இருக்கிறவங்க எல்லாம், ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எங்கள் அப்பாவையும் பார்க்குறாங்க. இதை பார்த்துட்டு எங்கள் அக்கா, எங்கள் அம்மா எல்லாருமே வந்து அழுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் 2வது மாமாவும், அதுக்கப்புறம் எங்கள் 3வது மாமாவும், நானும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவும் வந்து க்ளீன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து நாங்கள் தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் எங்கள் அக்கா, எங்கள் அம்மா எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜூஸ் கொடுக்குறது, சாப்பாடு கொடுக்குறது. அந்த நேரத்துக்கு எங்கள் அப்பாவுக்கு ஒரு வேளை கஞ்சி எங்களால் வந்து கொடுக்க முடியல. ஜூஸு, பால் இந்த மாதிரி தான் நம்ம வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். சென்னையில் நம்ம யார்கிட்ட போய் கேட்க முடியும் சொல்லுங்கள்? ஒரு கஞ்சி வச்சு கொடுக்குறதுக்கு எங்கேயுமே வந்து கிடைக்கவும் இல்லை கஞ்சி. வேற என்ன பண்ணுறது அப்படின்னு நாங்கள் ஒரு ரிலேட்டிவ் கிட்டேயும் சொன்னோம். அந்த ரிலேட்டிவ் பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து கன்சீவாக இருக்காங்க போல இருக்கு அந்த நேரத்துக்கு. அதுக்கப்புறம் அவங்களாலையும் வந்து ஹெல்ப் பண்ண முடியல. அதுக்கப்புறம் இதை வச்சு தான் வந்து நாங்கள் எங்கள் அப்பாவுக்கு கொடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து எப்படி சொல்கிறது, அதுக்கப்புறம் டிபிஎன்னு சொல்லிட்டு ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதாவது வந்து நம்மளால சாப்பிட முடியல அப்படின்னா அது ஒரு நியூட்ரிஷன், அது வந்து டியூப் வழியாக வந்து அவங்க வந்து நம்ம உடம்புக்கு வந்து ஏற்றுவாங்க. அதை வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டு இருந்தாங்க. அதை நான் வந்து டாக்டர்கிட்ட கேட்குறேன், டாக்டர் இது வந்து ஸ்டார்ட் பண்ணலாமே, எங்கள் அப்பா வந்து எதுவுமே வந்து சாப்பிட முடியல, எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு. ஹெச்பி லெவல் பார்த்தீங்க அப்படின்னா பிலோ 6 கீழே தான் எங்கள் அப்பாவுக்கு ஹெச்பி. அப்போனா அது அந்த உடம்பு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓரியன்டேஷன் வந்து இல்லை, சுத்தமாக இல்லை. அதாவது வந்து நான் போகிற முதல் நாள் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து நினைவு இருக்குது. அப்புறம் அடுத்தடுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நினைவு குறையுது. அதாவது வந்து டிஸ்ஓரியன்டட் ஆகுறாங்க எங்கள் அப்பா. அதாவது எங்கள் சித்தப்பாலாம் வந்து பார்க்குறாங்க. அவருக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு சுத்தமாக அடையாளமே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டாக்டர் வந்து கேட்குறாரு, உன் பேர் என்னப்பான்னு. பேரெல்லாம் சொல்கிறாங்க. என் பேர் முனுசாமி. உனக்கு எத்தனை பசங்கப்பான்னு கேட்குறாங்க. 5 பிள்ளைங்க. இதெல்லாம் வந்து எங்கள் அப்பா கரெக்டாக வந்து சொல்லிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிளட் வந்து ரொம்ப லெவல் குறைவாக இருக்கவும் சரி பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஓ பாசிட்டிவ் வந்து பிளட் வந்து எங்கள் அப்பாவுக்கு, எங்களுக்குமே வந்து ஓ பாசிட்டிவ் பிளட் தான் வந்து எங்ககிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. என்னுடைய ஹெச்பி லெவல் வந்து அப்போ வந்து பிலோ 10 தான். பிலோ 10 இருக்கிறதால வந்து என்னுடைய பிளட் வந்து எடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் அக்கா பையனுக்கு வந்து இமீடியட்டாக நாங்கள் ஃபோன் பண்ணி, அவன் வந்து ஆம்பூரில் இருக்காங்க, நாங்கள் ஃபோன் பண்ணி நாங்கள் வர சொல்லி சொல்கிறோம், இந்த மாதிரி வந்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா பையனும் வந்துக்கிட்டு இருக்காங்க ஊருக்கு. அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்கார் பார்த்தீங்க அப்படின்னா கூகுளில் வந்து வெப்சைட்டில் போய் வந்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனுக்கு வந்து ஒரு டொனேட் பண்ணுறவங்க ஆளுக்கு வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்காங்க ஆன்லைனில். அங்கே இருக்கிற லேடி வந்து ஃபோன் பண்ணி எங்ககிட்ட வந்து என்கொயரி பண்ணுறாங்க. அப்படி எல்லாத்தையுமே கேட்டுட்டு நான் வந்து ஏதாவது பார்க்குறேன்பா, என்னால் வந்து அரேஞ்ச் பண்ண முடியுதான்னு. முடிஞ்ச அளவுக்கு அந்த லேடி வந்து எல்லாத்தையுமே ட்ரை பண்ணாங்க. பட் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து பிளட் வந்து கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒரு அண்ணா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து புதுக்கோட்டை பக்கத்தில் அப்படின்னாங்க, நான் நாளைக்கு காலையில் வந்துடுறேம்மா அப்படின்னு வந்து எங்கள் வீட்டுக்கார்ட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் வந்து அவர் வந்துடுவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் வந்து அவரும் வரல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அண்ணன் அவனும் வந்து அவனுடைய இது வந்து பிளட் வந்து அவனுடைய இது லெவலும் வந்து குறைவாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எங்கள் வீட்டுக்கார் டக்குன்னு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்டோடைய தம்பி வந்து இங்கே வந்து சென்னையில் ஒர்க் பண்ணாங்க. அவங்களுடைய பிளட் குரூப் வந்து வேறு. பட் வந்து இங்கே வந்து எங்களுக்கு வந்து இந்த பிளட் பேங்க்கில் வந்து எங்களுக்கு வந்து சொல்கிறாங்க, எந்த பிளட்டாக இருந்தாலும் நாங்கள் பரவாயில்ல, எங்களுக்கு டொனேட் பண்ண சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஒரு பிளட் வந்து அதாவது வந்து உங்களுக்கு ஒரு பிளட் யூனிட் வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அக்கா பையன் ஓ பாசிட்டிவ் பிளட் தான், அவங்க பிளட்டை நாங்கள் கொடுத்தோம். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரருக்கு ஃப்ரெண்டுடைய தம்பி அவங்களும் வந்து பிளட்டு கொடுத்தாங்க.
அந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு யூனிட் பிளட் ஏற்றுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓரியன்டட் நல்லா ஆனார். அது தன்னாலே நடந்து வந்தார். அப்போ தான் வந்து நாங்கள் எல்லாருமே வந்து ஷாக் ஆகி வந்து சொன்னோம், அப்பா வந்து பரவாயில்ல இப்போ நல்லா ஆகிட்டாரு, பேசுகிறாரு, நடக்கிறாரு, சாப்பாடு மட்டும் கொஞ்சம் வந்து எடுத்துக்கிட்டாருன்னா நம்ம வீட்டுக்கு போயிடலாம். நாங்கள் எங்கள் அப்பாட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம். எங்கள் அப்பா வந்து தலையாட்டுறாங்க. அப்போ வந்து எங்கள் அண்ணனும் வந்திருக்கான். அதுக்கப்புறம் வந்து எங்கள் சந்துருவும் வந்திருக்கான், எங்கள் அக்கா பையனும். தாத்தா வந்து பாரு என்னெல்லாம் பண்ணுறாரு பேசுகிறாருன்னு அவனும் கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். எங்கள் அப்பா வந்து அதாவது வந்து மண்டையை வந்து தலையாட்டுறாங்க. எங்கிட்டையும் வந்து பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. இப்படி தான் வந்து அன்றைக்கி நல்லா இருந்தார். அதை வந்து நாங்கள் வந்து நினச்சிக்கிட்டு பரவாயில்ல, அப்பா வந்து ஒரு பாயிண்ட் பிளட் ஏற்றவும் வந்து பரவாயில்ல, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அப்போ வந்து இன்னும் வந்து ஒரு 2 யூனிட் நம்ம பிளட் ஏற்றணும் அப்படின்னா அந்த ஹெச்பி லெவல் நார்மலாக வந்துடுச்சு அப்படின்னா அப்பா சரியாயிடுவார். இப்படி தான் வந்து எனக்கும் அந்த நேரத்துக்கு வந்து இதுதான் வந்து நம்பிக்கையாக இருந்தது. அப்பா வந்து எழுந்துட்டாரு, நடக்கிறாரு அப்படின்னு. பக்கத்தில் இருக்கிற பெட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. உன் பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்களா எழுந்து நடக்கிறாரு, தெம்பு வந்துடுச்சு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி அப்பா வந்து நல்லாயிட்டாரு. நான் வந்து இந்த சவுதியிலேருந்து வந்த லக்கேஜஸ் எல்லாமே இருந்தது பார்த்தீங்களா. சரி கனிஷ்கா வந்து எத்தனை நாள் நம்ம இங்கேயே வச்சுக்கிட்டு இருக்குது, அதனால் வந்து கனிஷ்காவே எங்கள் வீட்டுக்காரையும் அவங்க ஊரில் வந்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அறந்தாங்கிக்கு வந்து நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். அப்பா தான் நல்லாயிட்டாரு. எங்கள் அக்காவுக்கு நான் சொல்லிட்டு போகிறேன், அப்பா பத்திரமா பார்த்துக்க, எதாக இருந்தாலும் வந்து டாக்டர் வந்து என்ன சொல்லலாம் வந்து அதை செய்யுங்க, காசுக்கெல்லாம் எதையும் பார்க்காதீங்க அப்படின்னு வந்து நாங்கள் சொல்லிட்டு நாங்கள் வரோம். எங்கள் அப்பா வந்து சாப்பிடாததுனால வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து ரைஸ் டியூப் வந்து போட்டாங்க. அந்த ரைஸ் டியூப் வந்து அதாவது வந்து ஆகாரம் போகல அப்படின்னா நம்ம மூக்கு வழியாக ஒரு டியூப் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து எங்கள் அப்பாவுக்கு போட்டாங்க. நாங்கள் வந்து அது முன்னாடி வரையும் டாக்டர் வந்து அவர் பாவம் வலியை வந்து தாங்கிக்கக்கூடியது வந்து எதுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னு அவங்களும் இருந்தாங்க. பட் வந்து வேறு வழி இல்லாமல் வந்து அதை போட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு வந்து அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கம்ஃபர்டபுளாகவே இல்லை. அவர் வந்து தன்னாலே வந்து என்ன பண்ணாரு, யாருமே இல்லை அப்படின்னா தன்னாலே வந்து ரிமூவ் பண்ணிடுவார். தன்னாலே ரிமூவ் பண்ணிவிட்டு அவரும் தூக்கி போட்டாரு. இதுக்கு மேலே வந்து அது எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து வாய் வழியாகவே கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்களும் இருந்தோம். எனக்கு வந்து தைரியம் அப்படி என்ன அப்படின்னா, சரி அப்பா வந்து நடந்தார், கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் வந்து நாங்கள் வந்து ஊருக்கே போனது. நான் ஊருக்கு போயிட்டு சாயந்தரமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6:30 மணி போல் எனக்கு வந்து என்னவோ எனக்கு ஒரு நம்மளுக்கு ஒரு முன்னாடியே ஒரு அறிகுறி தெரியுமா என்னன்னு தெரியல. பெரியவங்களாம் சொல்லுவாங்க தெரியுங்களா, முன்னாடியே நம்மளுக்கு ஒரு இதுவாகுதுன்னு. எனக்கு அந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி வந்து என் உடம்பெல்லாம் பண்ண ஆரம்பிச்சது. எனக்கு என்னவோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார்கிட்டையும் சொல்கிறேன், எங்கள் வீட்டுக்கார்ட்டையும் சொல்கிறேன், எனக்கு ஒரு மாதிரி பண்ணுது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா வந்து ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு எனக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. நல்லா இருக்கிற மனுஷன் நல்லா இருந்தாருன்னு எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் கேட்டவங்களுக்குலாம் வந்து நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம், அப்பா நல்லா இருக்காரு, டிஸ்சார்ஜ் ஆகி வந்துடுவார் வீட்டுக்கு அப்படின்னு. எங்களுக்கு உண்மையிலே வந்து தூக்கி வாரி போட்டுடுச்சு. எங்கள் அம்மா கையால் தான் வந்து எங்கள் அப்பா உயிர் போனது. எங்கள் அம்மா வந்து ஜூஸை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்ணீர் மாதிரி ஒரு மாதிரி மேலே வந்து போயிடுச்சு, சொருகிடுச்சு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துருக்காங்க, அவர் இறந்துட்டாருமா அப்படின்னு. எங்கள் அப்பாவுக்கு உயிர் போகிற நேரத்துக்கு வந்து நான் வந்து கூட இல்லை. அந்த நேரத்துக்கு வந்து இல்லவே இல்லை. விதி பாருங்க வந்து என்னை வந்து எப்படி எடுத்துகிட்டு போயிருக்குன்னு. உயிரோடு வந்து நான் எங்கள் அப்பாவை பார்த்தேன். எங்கள் அப்பா உயிர் போகிற நேரத்துக்கு வந்து நான் எங்கள் அப்பா கூட இல்லை. அங்கே ஊரில் அறந்தாங்கியில் இருக்கேன். எனக்கு என்னென்னவோ வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி பண்ணுது. நான் யூஸ்வலாக வந்து இந்த பேய் இருக்குது, சாமி இருக்குது யூஸ்வலாக நான் நம்பவே மாட்டேன். ஒரு நம்பிக்கையில் தான் வந்து சும்மா ஒரு எல்லாரும் சாமி கும்பிட்றாங்க, ஏதோ ஒன்று இருக்கா அப்படின்றது தான் வந்து நான் வந்து சாமி கும்பிட்றது என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த இதெல்லாம் வந்து நம்ம கண் முன்னாடி நடக்கும்போது வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் அப்படி எங்கள் ஃபேமிலி எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் காரில் வந்துக்கிட்டு இருக்கோம். கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த ஆம்புலன்ஸில் எங்கள் அப்பாவை நாங்கள் ஆம்புலன்ஸில் குணமாக தான் நாங்கள் வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்ததே. நல்லபடியாக நாங்கள் கூட்டிகிட்டு வரல. இது உண்மையிலே வந்து எல்லாருக்குமே எப்படி சொல்கிறது, எல்லா குடும்பத்துக்குமே இது வந்து ரொம்ப 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 வந்து சங்கடமான ஒரு இது. ரொம்ப அந்தளவுக்கு வருத்தம் அப்படிங்களுக்கு எல்லாருக்குமே இன்னி வரைக்கும் இருக்குது. என்னால் அதை மறக்கவும் முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 10,000 நான் உங்ககிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, எங்கள் அப்பா பேக்கெட்டில் வச்சாருன்னு.
அதை வந்து அப்போ தான் நான் வந்து வீட்டில் வந்து எடுக்கிறாங்க. எடுத்து இந்த 10,000 எடுத்து எங்கள் அப்பாவுடைய இறுதி சடங்குக்கு தான் வந்து நாங்கள் வந்து செஞ்சுருப்போம். நான் கொடுத்த காசை எங்கள் அப்பா என் காசு நான் யாருக்குமே நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அந்த பேக்கெட்டில் வந்து எனக்கு நானே கிண்டல் பண்ணி கேட்டேன். அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது எனக்கு ஒரு 100 ரூபா கொடுக்குறியான்னு. அது என் காசு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வச்சுருந்தாரு. கடைசியில் அந்த காசு வந்து பார்த்திங்கன்னா இறுதி சடங்குக்கு தான் வந்து நாங்கள் எடுத்தது. ஆம்புலன்ஸுக்கு இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா வந்து எங்கள் மாமா எங்கள் அக்காங்க ஆளுக்கு ஒவ்வொரு இதில் வந்து ஒவ்வொரு உதவி பண்ணாங்க. இறுதி சடங்கு எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் தான் பண்ணேன். எங்கள் அப்பா உயிரோடு இருக்கும்போதே என்கிட்ட வந்து சொன்னது, எனக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மொத்த செலவையும் நீ தான் பார்க்கணும், வேறு யார்கிட்டையும் கொடுக்கக்கூடாது. உங்கள் அண்ணனையோ உங்கள் அக்காங்கிட்டே யார்கிட்டையும் வந்து நீ கேட்கக்கூடாது. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து தெரியும், அதாவது என்னை படிக்க வச்சது எங்கள் அப்பா மேலே வந்து நான் எந்தளவுக்கு பாசமாக இருந்தது, அவங்களுடைய வசதி வாய்ப்பு எல்லாமே வந்து தெரிஞ்சு எங்கள் அப்பா வந்து என்கிட்ட கேட்ட ஒரே ஒரு கடைசி இது வந்து இதுதான். அந்த இது வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் நல்லபடியாக இறுதி சடங்குலாம் பண்ணேன். ஒரு ஆம்பளை பிள்ளை என்ன பண்ணணுமோ அது எல்லாமே வந்து எங்கள் அப்பாவுக்கு பண்ணேன். பட் வந்து இறுதி சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் வந்து பண்ணது பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த எங்கள் வீட்டில் வந்து 5 நாள் இருந்தார் பார்த்திங்களா, அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து என்கிட்ட பேசினது என்ன அப்படின்னா, 5 பேர் எப்போவுமே ஒன்றா தான் இருக்கணும், உங்கள் அண்ணனை வந்து விட்டு கொடுக்கக்கூடாது, நீங்கள் 4 பேர் ஒன்றா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், உங்கள் அண்ணனுக்கும் உங்களுக்கு வந்து என்ன ஒரு வாக்குவாதம் நடந்தாலும் அவனை விட்டுடாதீங்க அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து எங்கள் அப்பா என்கிட்ட சொன்னார். இன்னைய வரைக்கும் எங்கள் அப்பா சொன்ன வார்த்தையை வந்து நான் வந்து அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். 5 பேரையும் வந்து நாங்கள் வந்து ஒன்றா தான் நாங்கள் பார்க்குறோம். எங்கள் அக்காங்களும் இல்லை எங்கள் அண்ணனுக்கும் முன்ன பின்ன வந்து வாக்குவாதம் நடந்தாலும் இல்லை சண்டை ஏதாவது இருந்தாலும் இது குடும்பத்துக்குள்ளே இதெல்லாம் வந்து சாதாரண ஒரு விஷயந்தான். இது வந்து நான் பெருசாலாம் சொல்லலை. பட் இருந்தாலும் நான் வந்து இன்னி வரைக்கும் 5 பேர் நாங்கள் 5 பேர் ஒன்று தான். நான் யாரையும் வந்து தனித்தனியாக பார்க்கல. எங்கள் அப்பா சொன்ன வார்த்தையை வந்து நான் வந்து ஒரு இதுவாக நான் எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன். எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு உங்கள் அப்பா உங்கள் அம்மாவை உயிரோடு இருக்கும்போது நல்லபடியாக வச்சு பார்த்துக்குங்க. ஏன்னா இன்றைக்கி நாங்கள் எங்கள் அப்பாவுக்கு அன்றைக்கி எப்படி சொல்கிறது அப்படின்னா, கஷ்ட காலம் இருக்கும்போது எங்களால் உதவி செய்ய முடியல. நான் என்னைக்கு வசதி வாய்ப்போடு நல்லா இருக்கணும் அன்றைக்கி எங்கள் அப்பாவுக்கு வந்து என்னால் உதவி செய்ய முடியல. கையில் காசு பணம் எல்லாமே இருக்குது, எங்கள் அப்பாவுக்கு செலவு பண்ணணும்னு போது வந்து டாக்டர் வந்து கையை விரிச்சிட்டாங்க. உங்கள் அப்பா வந்து எதுவுமே பண்ண முடியாதுமா, நீங்கள் எத்தனை லட்சம் கொடுத்தாலும் உங்கள் அப்பா உயிரை காப்பாற்ற முடியாது அப்படின்னு வந்து சொன்னாங்க. நான் அன்றைக்கி தான் வந்து உண்மையிலே வந்து எப்படி ஒரு எனக்கு வந்து அந்த கில்ட்டி ஃபீல் வந்து இன்னைய வரைக்கும் வந்து எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம என்னதான் வசதி வாய்ப்பு இருந்தாலும் அன்றைக்கி நம்ம அப்பாவுக்குன்னு வந்து செலவு பண்ண முடியலையே, நம்ம செலவு பண்ண காசு கொடுத்தாலும் அது யூஸ்ஃபுல்லாக இல்லையே, டாக்டர் வந்து இப்படி சொல்லிட்டாங்களே. என்கிட்ட கையில் காசு இல்லாத போது எங்கள் அப்பா வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் சேர்த்தோம். எங்ககிட்ட கையில் காசு வரும்போது ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு வந்து நாங்கள் எவ்வளோ காசு செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னும் போது எங்களால் வந்து முடியல. எத்தனை பேர் இந்த வீடியோ பார்த்தாலும் தயவு செஞ்சு இதுதான் என்னுடைய ஒரு வேண்டுகோள், உங்கள் அப்பா உங்கள் அம்மா வந்து நல்லா பார்த்துக்குங்க, உயிரோடு இருக்கும்போதே நல்லபடியாக வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு அட்வைஸ் மாதிரி தான் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். உண்மையிலே ஒரு அப்பா இல்லாத வாழ்க்கை பெண் பிள்ளைகளுக்கு ரொம்ப 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 கஷ்டம். என்னதான் வந்து நம்ம எங்கள் வீட்டுக்காரர் வந்து எனக்கு நல்லா பார்த்துக்கிட்டாலும் ஒரு கஷ்டம்னு வரும்போது ஏன் இது வந்து தேடுறது வந்து எங்கள் அப்பாவை தான். எனக்கு எங்கள் அப்பாவை தான் அந்த நேரத்துக்கு வந்து நான் நினைக்கிறேன். எங்கள் அப்பா இல்லையே, ஒரு கஷ்டம் வரும்போது வந்து எனக்கு எங்கள் அப்பா இல்லையே, எங்கள் அப்பா இருந்தாங்க ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்களே அப்படின்றது தான் வந்து என் மனசுக்கு வந்து தோணும். அப்பப்போ நான் வந்து நினச்சிக்குவேன் எங்கள் அப்பாவை. பட் வந்து நான் யார் முன்னாடியும் வந்து காமிச்சிக்க மாட்டேன். ஏன்னா இப்போ நான் அழுறேன், நான் சோகமாக இருக்கேன் அப்படின்னா வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த மாதிரி ஆயிடுவாங்க. ஹவுஸ் வார்மிங் பண்ணும்போது 2 நாளைக்கு முன்னாடி எங்கள் அக்காங்க எல்லாருமே வந்து வந்தாங்க. அன்றைக்கி 2 நாளைக்கு முன்னாடி நான் பால்கனியிலேருந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர் வந்து எல்லாரும் பார்த்துட்டாங்க. ஏன்னா உங்கள் அப்பாவை நினச்சி அழுறியா அப்படின்னாங்க. ஆமாம் அப்படின்னேன். எல்லாரும் வரும்போது எங்கள் அப்பா இன்னைக்கு இல்லையே, நான் இன்னைக்கு நல்ல வசதி வாய்ப்போடு வீடு கட்டி இருக்கும்போது வந்து எங்கள் அப்பா வந்து பார்க்க முடியலையே, இன்னைக்கு நான் நல்லா வளர்றேன், இந்த வளர்கிறதுக்கு காரணமே வந்து அவர் தானே, அவர் இல்லாதது என்ன அப்படி
எனக்கு உண்மையிலேயே வந்து எனக்கு அன்றைக்கி நான் அழுதுகிட்டு தான் இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் தான் வந்து அப்போதைக்கு வந்து எனக்கு ஆறுதல் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தவங்க. எங்கள் அப்பா இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் வந்து வாங்க வாங்க கிளம்பலாம் போகலாம் அப்படின்னு எல்லாரையும் வந்து கிளப்பிக்கிட்டு இருப்பார். அந்த நேரத்துக்கு வந்து எனக்கு தோணுன இதுவே தான் வந்து எங்கள் அக்காவுக்கு வந்து தோணியிருக்கு. இந்நேரம் அப்பா இருந்தாருன்னா அந்த நேரம் வந்து ஊருக்கு முன்னே வந்து அவர் தானே ரெடியாகி கிளம்பியிருப்பார். நான் இதை வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோக்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே ஆல்பம் வரும் பார்த்தீங்களா, அது மாதிரி ஆல்பம் வந்தது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஃபோட்டோ பார்க்கும்போது அந்த நேரத்துக்கு வந்து எல்லாருமே இருந்தோம். எங்கள் அம்மா, எங்கள் 4 அக்காங்க, அப்புறம் அவங்க வீட்டுக்காரர், அதுக்கப்புறம் நாங்கள், அதுக்கப்புறம் எங்கள் அக்கா பிள்ளைங்க எல்லாருமே இருந்து ஃபோட்டோ எடுத்தோம். அதில் ஒரே ஒரு நாள் எங்கள் அப்பா மட்டும்தான் இல்லை. உண்மையிலே வந்து எங்களுக்குலாம் ரொம்ப வந்து கஷ்டம். அந்தளவுக்கு வந்து எங்கள் அப்பா வந்து எங்களை நல்லபடியாக வளர்த்தாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ ஆல்பத்தை பார்த்து எங்களுக்கு உண்மையிலே வந்து ரொம்ப சங்கடமாகி போச்சு. எங்கள் அப்பா மட்டும்தான் அதில் மிஸ்ஸிங்கு. மீதி எல்லாருமே வந்து அதில் இருக்காங்க. அப்பா இல்லாமல் வீடு கிரகப்பிரவேசம் பண்ணும்போது வந்து எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். இதுக்கு காரணமே எங்கள் அப்பா தானே. எங்கள் அப்பா படிக்க வச்சனால தானே வந்து நான் இன்றைக்கி வேலைக்கு வந்து இந்த அளவுக்கு சம்பாதிக்கிறேன். இந்த மாதிரி வீடு கட்டினது எல்லாமே. இன்றைக்கி நம்ம இப்படி வந்து உயர்ந்து இருக்கும்போது நம்ம அப்பா இல்லை அப்படின்றது எவ்வளோ வருத்தமான ஒரு விஷயம். எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இது நல்லா இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அப்பா வந்து எங்கள் அக்காங்கிட்ட சொல்லியிருக்காங்க, தயவு செஞ்சு வந்து நான் இறந்துட்டேன் அப்படின்னா வந்து என்னை எரிச்சிடுங்கம்மா. என் என் பொணத்தை வந்து தயவு செஞ்சு வந்து இந்த மண்ணில் வந்து புதைக்காதீங்க. என்னை வந்து அந்தளவுக்கு வந்து இந்த உடம்பு வந்து பாடாப்படுத்திருச்சு. அந்தளவுக்கு வலியும் வேதனையும் வந்து எங்கள் அப்பா வந்து அனுபவிச்சிருக்காங்க. கேன்சருன்றது வந்து ஒரு சும்மா ஒரு வியாதிலாம் இல்லை. அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வலியும் வேதனையும் தரக்கூடிய ஒரு வியாதி. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இது கேன்சரில் அது ஒரு பணக்கார வியாதி. நடுத்தர குடும்பத்துக்கு வந்தது அப்படின்னா அது எந்த அளவுக்கு கஷ்டம். நல்ல செழிப்பாக நல்ல ஒரு இதுவாக இருந்தவங்க நம்ம கண் முன்னாடியே எப்படி போகிறாங்க அப்படின்றது. தயவு செஞ்சு சொல்கிறேன், சிகரெட் குடிக்கிறது, பீடி குடிக்கிறது, ஆன்ஸ் போடுறது, புகையிலை இதெல்லாம் தயவு செஞ்சு வந்து அவாய்ட் பண்ணுங்க. இனி இப்படிலாம் வந்து சொல்கிறனால வந்து என்னை தயவு செஞ்சு வந்து திட்டாதீங்க. எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் தான் வந்து நாங்கள் வந்து இதை நாங்கள் பேசுகிறோம். அப்பா இல்லை அப்படின்னா வந்து அதனுடைய வாழ்க்கை வந்து என்னன்றது வந்து உங்களுக்கு இப்போ புரியாது. அது என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அது தெரியும் என்னன்றது. எத்தனை எத்தனை கைகள் இருந்தாலும் என் அப்பா மாதிரி வந்து வராது. நான் எல்லாருமே வந்து சேர்ந்து வந்து ஒரு குரூப் ஃபோட்டோ வந்து எடுத்திருந்தோம். அதாவது பேரன் பேத்தி எல்லாருமே வந்து எங்கள் அக்கா பசங்க எல்லாருமே வந்து அதில் இருந்தாங்க, எங்கள் அப்பாவை தவிர. அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது எங்கள் அப்பா இல்லையே அப்படின்ற ஒரு ஏக்கம் வந்து எனக்கு அன்றைக்கி இருந்தது. இன்றைக்கி நான் இந்த வசதி வாய்ப்புக்கு இந்த இதோடு இருந்ததுக்கு காரணம் எங்கள் அப்பா. எங்கள் அப்பா முன்னாடி இருந்து வந்து எனக்கு செய்யலை, இல்லை அப்படின்ற எனக்கு வருத்தம் வந்து எனக்கு இன்னி வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. யாருக்கெல்லாம் உங்கள் அப்பாவை பிடிக்கும், யாரெல்லாம் உங்கள் அப்பாவை மிஸ் பண்ணுறீங்க? அப்பா இல்லாத ஒரு வாழ்க்கையே இல்லைங்க. நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னும் போது வந்து நம்ம டக்குன்னு நினைக்கிறது வந்து அப்பாவை தான். நம்ம அம்மாவை விட அப்பாவை தான். நான் இன்னைய வரைக்கும் வந்து எனக்கு வந்து அந்த ஏக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.